கார்த்திகை நாள் இன்றைக்கி ஆற்று விரால் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கிலோ இருக்கும். ஆற்று விரால் நாங்கள் வலையிலே பிடிச்சது. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் அளவுக்கு ஒரு புளியை நல்லா ஊற வச்சு அதில் நம்ம எப்போதும் வீட்டில் வைக்கிற குழம்பு மிளகாத்தூளை நல்லா அதில் கரைச்சி வச்சுக்கணும். இது மட்டும் போதும். பாக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எதுவுமே தேவைப்படாது மீன் குழம்புக்கு. நல்லா மண் சட்டியை நல்லா காய வச்சு அதில் நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதில் வெந்தயம், சீரகம், பெருஞ்சீரகம் 3ம் போட்டால் போதும். கடுகுலாம் போட தேவையில்லை. நாங்கள் கடுகுலாம் போட மாட்டோம். இது போட்டு வச்சாலே குழம்பு நல்லா வாடையாக இருக்கும். மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் தான் போடணும். பொறுமை இருக்கிறவங்க சின்ன வெங்காயம் போடலாம். இந்த மாதிரி அவசரத்தில் செய்கிறவங்க இந்தமாரி பல்லாரி வெங்காயமே போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நான் போட்டிருக்கேன். அது போட்டு நல்லா வதங்கணும். பச்சை மிளகா நான் போடுவேன். ஏன்னா அது புளியில் ஊறி இருக்கும்போது அந்த காரம் சூப்பராக இருக்கும். அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி போதும். அதை நம்ம புளியிலையும் கரைச்சி ஊற்றலாம். இந்த மாதிரி வதக்கியும் போட்டுக்கலாம். அதை போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா சுருளை வதக்கணும். தக்காளி ஜூஸை விட்டுணும். அது தோல் கலண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இதுக்கு இடையில மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா பிரட்டிடலாம். எங்கள் பக்கம் எல்லாமே நாட்டு மீனோ வளர்ப்பு மீனோ அதுக்கு வறுவலுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி ஊற்றுவோம். அது அந்த புளிப்பு டேஸ்ட்டோட நல்லாவும் இருக்கும். நம்ம அதை வறுக்கும்போது உடையாமல் ஒட்டாமல் வரும். அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளி ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம குழம்பு கரைச்சி ஊற்றும் போது இந்த மாதிரி சுருன்னு சத்தம் வரணும். அந்த அளவுக்கு அதை வதக்கணும். அப்போ தான் குழம்பு முறிஞ்சு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை இப்படியே மூடி வச்சுட்டு நம்ம வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்படி கொதிக்கிறத நாங்கள் சுண்டை கொதின்னு சொல்லுவோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஃபுல்லாக பபிள்ஸாக இருக்கும். ஓரத்தில் மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கிறது போது நம்ம மீன் அதில் சேர்த்துடலாம். போட்டு ஒரே கொதி தான். சில மீன் போட்டோன்னே குழம்பு நீர்த்து போயிடும். அதுக்காக இந்தமாரி திக்காக கொதிக்க வச்சிட்டோம்னா நம்ம மண்டை போடும்போது அது ரொம்ப நீர்த்து போகாது. ஓரளவுக்கு நம்ம சாப்பிட்ற பக்குவத்தில் இருக்கும். இப்போது நம்ம மீன் வறுவலுக்கு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போடும்போது புளி சேர்த்துருக்கிறதுனால அது ஒட்டாது. முள்ளே இல்லாத விரால் மீன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஒன் டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மீன் வெந்துருச்சான்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா மீனோட கண் வெளியில் வந்துடும். அதை வச்சு தான் நான் கண்டுபிடிப்பேன். இது ஒரு கொதிலே வெந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.